சொர்க்கம் நரகம் உண்மையிலேயே இருக்கிறதா என்று ஜென்குருவிடம் கேள்வி எழுப்பப்பட்டது. சத்குரு அளிக்கும் விரிவான விளக்கம் ஆழ்ந்த தெளிவினை ஏற்படுத்தியது. ஒரு படைத்தளபதி ஹக்குயின் என்ற ஜென்குருவை தேடி வந்தார். குருவே, சொர்க்கம் நரகம் என்பதெல்லாம் உண்மையிலேயே இருக்கிறதா என்று வினாவினார். தளபதி என்கிறாய், உன்னை பார்த்தால் இறைச்சி வெட்டுபவன் போல் அல்லவா இருக்கிறாய் என்று ஹக்குயின் வாய்விட்டு சிரித்தார். தளபதி ஆவேசமாகி தன் வாளை உயர்த்தினார். உன்னை வெட்டி கூறு போடவா? நரகத்தின் கதவுகள் திறந்துவிட்டன என்றார் ஹக்குயின். தளபதி உடனே சினம் தணிந்தார். பணிந்து மன்னிப்பு கேட்டார். சொர்க்கத்தின் நுழைவாயில் தெரிகிறது என்றார் ஹக்குயின். குருவின் விளக்கம்: உங்கள் மனதில் எது நிரம்பி இருக்கிறதோ அதுதான் உங்கள் சொர்க்கத்தையும் நரகத்தையும் நிர்மாணிக்கின்றது. கோபம், பொறாமை, எரிச்சல், பதற்றம், ஆத்திரம், சந்தேகம், பயம் இவற்றால் ஆளப்படும் போது நீங்கள் நரகத்தில் இருக்கிறீர்கள். அன்பு, ஆனந்தம், பரவசம் இவற்றை அனுபவிக்கையில் நீங்கள் சொர்க்கத்தில் இருக்கிறீர்கள். இரண்டையுமே நீங்கள் தான் உருவாக்குகிறீர்கள். எது வேண்டுமென்று நீங்களே தீர்மானியுங்கள். விழிப்பு உணர்வுடன் இருந்தால் சொர்க்கத்தை தானே விரும்புவீர்கள். விழிப்பு உணர்வு இல்லாத போது வெளி சூழல்களுக்கு ஏற்றவாறு உங்களிடம் இருந்து அனிச்சையாக எதிர் செயல் வெளிப்படுகிறது. நரகத்தை உருவாக்கியவர் ஆகிறீர்கள். தளபதிக்கு கோபம் ஊட்டிய போது அவருடைய ஆத்திரம் நரகத்திற்கு வழிகாட்டியது. தன்னிலை உணர்ந்து மன்னிப்பு கேட்டபோது சொர்க்கம் திறக்கப்பட்டது. நாம் சொர்க்கத்தில் வாழ்கிறோமா, நரகத்தில் வாழ்கிறோமா?